பிரைஸ் தி லார்ட். இந்த கால வேளை உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி பாஸ்டர் அண்ட் போஸ்டர் என்ற யூடியூப் சேனலுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தை புக் ஆஃப் 1 John 4:4. 1 யோவான் 4:4 நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான், நான் உங்களை கிறிஸ்துவுக்குள் பெற்றெடுத்தேன் என்று சொல்லி. ஆம் தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு ஊழியர்களும் அப்போஸ்தலனாகிய பவுலை போல இக்காலத்தில் தேவனுடைய ராஜ்ய கட்டுமான பணிக்கென்று பரலோகம் அவர்களை நியமித்திருக்கிறது, அழைத்திருக்கிறது. சபையை கர்த்தர் அவருடைய கரங்களில் கொடுத்திருக்கிறார். அவருடைய கரங்களுக்கு அடங்கியிருக்கிற மந்தையாய் ஆடுகளாய் நாம் இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களுக்கு, சபையில் இருக்கிறவர்களுக்கு வேதம் சொல்லுகிறது சத்தியமாகும். இதில் ஒரு வார்த்தையும் தவறி போகாது. நாம் அறிந்தவைகளே. பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். எவைகளை? மேலே உள்ள வசனங்களிலே நாம் அவைகளை வாசிக்க முடியும். கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அந்த கிறிஸ்துவின் ஆவியின் கிரியைகள், அதாவது விழுந்து போன அத்தூதனுடைய பிசாசின் கிரியைகள், சைத்தானின் கிரியைகள். மத்தேயு 10ஆம் அதிகாரத்தில் தம்முடைய சீஷர்களை அழைத்து சகல வியாதியும் சகல நோய்களையும் குணமாக்க, அசுத்தாவிகளை துரத்த தெய்வம் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து அனுப்பினார். ஆம், கிறிஸ்துவுக்குள் பிறந்த, கிறிஸ்துவினால் உண்டாக்கப்பட்டு இருக்கிற நமக்கு தெய்வம் ஜெயிக்கிற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். வெளிப்படுத்தல எழுதப்பட்டு இருக்கிறது, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. இந்த இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தி இந்த காலவோளை ஜெயம் கொள்ளுகிறவர்கள் எவர்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறார்கள். அவர்களுக்குள் இருக்கிறவர் இந்த உலகத்தை ஜெயித்த சேனைகளின் கர்த்தராய் இருக்கிறார். யோசித்து பாருங்களேன், இயேசு கிறிஸ்து பாவ நிவாரண பலியாக அந்த எருசலேம் பட்டணத்தின் நடுவில் அல்ல, பாளையத்திற்கு புறம்பே அவர் அடிக்கப்பட்டார். பார்க்க விரும்பத்தக்க ரூபம் இல்லை. ஆனால் இன்று உலகத்தில் அவரை அறியாத, அவர் நாமத்தை சொல்லாத, அவர் நாமம் தெரியாத என்று சொல்லுகிற மனிதன் இல்லை. இன்னைக்கு உலகம் அவரை எதிர்க்கிறது. எல்லா ஜனரும் அந்த நாமத்தை எதிர்க்கிறார்கள். காரணம் இல்ல, எல்லா நாமங்களிலும் மேலான அதிகாரம் உள்ள நாமமாய் அந்த நாமத்தை கர்த்தர் மகிமைப்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த நாமத்தை ஆபிரகாம் முதற்கொண்டு இந்த நாமத்தை அறிய விரும்பினார்கள். ஆனால் கர்த்தர் கேட்காத நமக்கு அந்த நாமத்தை நம்முடைய வாயிலே அறிக்கை பண்ண, அந்த நாமத்தினாலே ஜெயம் கொள்ள கர்த்தர் நம்மை தெரிந்து அழைத்திருக்கிறார். அதனால் தெய்வ பிள்ளைகளை, இந்த கால ஓலை தைரியப்படுங்க, பலனடையுங்க, கர்த்தருடைய வசனத்தில் பலனடையுங்க, வார்த்தையை சார்ந்து வாழுங்க. இந்த டெக்னாலஜி உலகத்தில் எவ்வளவோ வளர்ச்சிகள் இருக்கிறது, ஆனால் வேதம் மாறவில்லை. காரணம் என்ன? இதை எழுதினவர் இன்றும் மாறாத தெய்வமாய் இருக்கிறார். எல்லா புஸ்தகங்களையும் வாசிக்க முடியும், ஏனென்றால் எழுதினவர்கள் எல்லாம் மரித்து போவார்கள். இதை எழுதினவர் இன்றும் மறியாதபடினால தான் வாசிக்கும் போது இது நம்மோடு கூட பேசுகிறது. இதில் ஜீவன் இருக்கிறது. இது இன்னொரு மனிதன் இடைபடுவது போல நம்முடைய ஆத்துமாவை அது குத்துகிறது. அதனால தான் அநேகர் இதை வெறுக்கிறார்கள். வேத வாசிப்பு இல்லாத எத்தனையோ கிறிஸ்தவ விசுவாசிகள் ஆலயங்களில் உண்டு, என் சபையிலே உண்டு. நான் ஒவ்வொரு கொடுகையிலும் நான் கேட்பது உண்டு, வேதம் வாசித்தீர்களா என்று. இன்று வாசிக்கலன்னு சொல்லுகிற பலர் இருக்கிறார்கள். காரணம் என்ன? அவர் ஜீவனுள்ள தெய்வமாய் இருக்கிறார். அதனால் பயப்படாதீங்க, ஜெயம் உங்களுடையது. உங்களுக்குள் இருக்கிறவர் உங்களை ஜெயம் கொள்ள உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அதனால் இந்த கால ஓலை உங்களுடைய காரியத்தை குறித்து, உங்களுடைய சூழ்நிலைகளை குறித்து, உங்களுடைய பிள்ளைகள் வாழ்வாதாரத்தை குறித்து, உங்கள் வீட்டு காரியங்கள், உங்கள் பிஸ்னஸ், உங்கள் வேலை ஸ்தலத்தில் இருக்கிற நெருக்கங்களை குறித்து கவலைப்படுகிறீர்களா? பயப்படாதிருங்க. நீங்கள் தேவனால் உண்டாய் இருக்கிறீர்கள். நீங்கள் உங்களுக்கு விரோதமாய் வருகிற, உங்கள் வாழ்வாதாரத்துக்கு விரோதமாய் நிற்கிற, போராடி கொண்டிருக்கிற அவைகளின் மேல் ஜெயம் கொள்ள கர்த்தர் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறவர்களாய் நீங்கள் எழும்பி நின்னுங்க.
இந்த கொரோனா பேண்டமிக் சமயத்தில் எனக்கு ஒரு அழைப்புதல் வந்தது. ஒரு சகோதரி அழைத்து என்னிடத்தில் கேட்டார்கள், நாங்கள் எங்கள் குழுவும் உங்களுக்காய் ஜெபிக்கிறோம், மாதந்தோறும் எங்களுக்கு 5000 ரூபாய் நீங்கள் அனுப்பினால் போதும், எப்பொழுது நாங்கள் உங்களுக்காய் ஜெபிப்போம். இது எந்த விதத்தில் சாத்தியம்? வேதம் அப்படி சொல்லவில்லை. உங்கள் ஊழியர் உங்களுக்காய் ஜெபிக்கட்டும், சபை உங்களுக்காய் ஜெபிக்கட்டும், அது நல்லது. இப்படி கிறிஸ்தவ வாழ்க்கை இன்னைக்கு அவலட்சணமான காரியங்களை, தங்கள் மனதுக்கு தோன்றுகிற காரியங்கள், தங்கள் வயிற்று பிழப்புக்கான காரியங்களை செய்கிறபடினால தான் இந்த கிறிஸ்தவம் பலர் மத்தியிலே கேலிக்கூத்தாக கேள்வியாய் மாறியிருப்பதற்கு காரணம். அதனால் தெய்வ பிள்ளைகளே, தெய்வம் மாறாதவர், வசனம் மாறாதது. இவ்வார்த்தைக்கு தயவாய் நீங்கள் செவி கொடுங்க. உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் மேம்படுத்த வல்லவராய் இருக்கிறார். அதனால் இந்த காலவோளை தைரியமாய் கர்த்தருடைய நாமத்தினாலே போங்க. நீங்கள் தேவனால் உண்டாயிருக்கிறீங்க. போகிற உங்களுடைய காரியத்தில் ஜெயம் எடுக்க ஜெபித்து போங்க. அந்த ஜெபம் ஜெயம் கொள்ள உங்களுக்கு உதவியாயிரு. கண்களை மூடி இருக்கிற இடங்கள்ல ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த வேளைக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதிக்கப்பட்டதான அந்த காலவோளை நாங்கள் ஆண்டவரை கூடி இப்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற, பார்த்து கொண்டு இருக்கிற அன்பு தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த வசனத்தை கர்த்தர் நிறைவேற்றும்படியா நான் ஜெபிக்கிறேன். தெய்வமே, பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்த இவர்கள் தேவனால் உண்டாயிருக்கிறார்களப்பா. ஆண்டவரே, நீர் முன்குறித்து அவர்களை ஆலயத்தில் வைத்திருக்கிறே. அதனால் பிள்ளைகள் ஆண்டவரே கர்த்தாவே, அவர்களுக்கு விரோதமாய் வருகிற கிரியைகள் மேல் ஜெயம் கொள்ள இந்த காலவோளை உலகத்தில் இருக்கிறவனிலும் இவர்களுக்குள் வாசம் செய்கிற அந்த இயேசுவின் நாமத்தின் மகிமையை கர்த்தர் இவர்கள் போகிற இடங்கள்ல, இவர்கள் வேலை ஸ்தலத்தில், இவர்கள் பிசினஸ்ல கர்த்தர் வெளிப்படுத்துவீராக. இவர்கள் சாட்சியாய் இருக்க எல்லாவற்றின் மேலும், வியாதியின் மேலும், போராட்டங்கள் மேலும், பிசாசின் கிரியைகள் மேலும், மாந்திரிகத்தின் மேலும், இருளின் ஆவிகள் மேலும், வலுசற்பத்தின் கிரியின் மேலும் ஜெயம் எடுக்க கர்த்தர் இவர்களை நடத்தும். இவர்களோடு கூட இரும். ஆசீர்வதி. நல்ல சாட்சிகளை கேட்க உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தினாலே, ஆமென். நன்றி. தொடர்ந்து எங்களோடு தொடர்பில் இருங்க. தினமும் நான் உங்களுக்காய் ஆசீர்வாத வார்த்தை கொண்டு வருகிறேன். உங்களுக்கு ஏதாகிலும் ஜெப குறிப்புகள் இருக்குமானால் தாராளமாய் நீங்கள் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தெரியப்படுத்துங்க. நாங்கள் உங்களுக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.